ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க. எங்கள் பாப்பாலாம் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டே தொட மாட்டாங்க. இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்தோடனே விரும்பி சாப்பிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், நார்மல் வெங்காயம் நான் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு, பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டைலாம் பாப்பாவுக்கு பிடிக்காது. நான் வந்து கிராம்பு மட்டும் 2 ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பழுத்த தக்காளி 1 இருந்தால் போதும். இது வந்து பிடிக்காதவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. பீட்ரூட் வந்து நீங்கள் சும்மா நார்மலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஏதோ மட்டன் கிரேவி நினச்சி சாப்பிட்ருவாங்க. நான் இந்த மெத்தட் செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பாப்பா விரும்பி அடிக்கடி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் குட்டி பையன் கூட இப்படி தான் கேட்பான். அவனுக்கு 1 வயசு தான் ஆகுது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வதங்கட்டும். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம கடாயில் கூட செய்யலாம். ஆனால் வந்து குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பீட்ரூட் வந்து நான் வந்து எனக்கு ஏற்ற ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து அளவாக ஊற்றிக்கிட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். ஏன்னா வந்து தேங்காய் லாஸ்ட்டாக தான் ஊற்றணும், முதல்ல ஊற்றக்கூடாது. அதனால் குக்கர் விசில் எடுத்துகிட்ட பிறகு தான் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். தேங்காயில் வந்து சோம்பு போட்டு நான் அரைச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் கழித்து பார்த்த பிறகு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டு நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க. ஏன்னா இது 5 நிமிஷம் தான் கொதிக்க போகுது. தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறுத்திட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேவியாக இருக்கும். சைடில் வந்து பாப்பாவுக்கு பால் காய்ச்சிட்டு இருந்தேன். அதுதான் இந்த கிளிப்பிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை வந்து சுட சாப்பாடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனுக்கு போய் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. தேங்க்யூ.